everyone, welcome to Shiksha class. UGC NET ஜூன் 2024 குரிய ரீ எக்ஸாம் இந்த ஆகஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ குறிப்பாக இன்னைக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மார்னிங் ஷிஃப்ட் 1ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணுவோம். மொத்தமே இந்த மொத்த நாள் எக்ஸாம் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் பல்வேறு ஷிஃப்ட்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து வந்து நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே இந்த டாபிக் வந்து நீங்க பண்ணக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல நான் என்ன ரிவைஸ் பண்ணணும், எனக்கு 2ஆம் தேதி பரீட்சை, 4ஆம் தேதி பரீட்சை, நான் என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டாபிக்ஸ்லாம் ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேவோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஓவர்வியூ வாங்க நம்ம பண்ணுவோம். ஸ்டார்ட் வித் நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கும்போது லைக் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அதுல ஒரு சாஃப்ட்வேரோட அப்ளிகேஷன்ஸ் இல்ல அதோட ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஆல்சோ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் வேணும். மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கும்போது பேசிக்கா நமக்கு வந்து ரோட் லெக்சர் பேஸ்ட் மெத்தட் அண்ட் டிஸ்கஷன் பேஸ்ட் மெத்தட், என்கொயரி பேஸ்ட் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ லெவல் ஆஃப் டீச்சிங் பொறுத்தும் ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல், மெமரி பேஸ்ட் லெவல், ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பொறுத்தும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ யூ லேர்ன் போத் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. இன் அடிஷன் டு தட் கரிக்குலம் டிசைன்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. தேர் ஆர் சோ மெனி கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ், நிறைய பேர் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க. ஸோ அதுல இருந்து பர்டிகுலரா ஹூஸ் டிசைனிங் வாட் கைண்ட் ஆஃப் யூனிட் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அதுல இருக்கிற அப்ரிவேஷன்ஸ், அந்த அதுல இருக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அதெல்லாமே நம்ம பார்க்கணும் கரிக்குலம் டிசைன் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அது பேசிக்கா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அப்ளை பண்ணும்போது அதோட அவுட் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா பேசிக்கா நமக்கு டிசைன் புரிஞ்சிருக்கணும். ஸோ அது யார் அந்த டிசைன் சொன்னாங்க, அந்த டிசைனோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இது இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி இதுல இருந்து வரும் அப்படிங்கிறதா இதோடைய அறிகுறி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆப்டிடியூட்ல ரைட்டிங் ஸ்டைல், ரிப்போர்ட் ரைட்டிங் ஸ்டைல்ல இருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். ரிப்போர்ட் ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னா அதுல நிறைய ஸ்டைல் இருக்கு. ஏபிஏ, எம்எல்ஏ அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கு. ஸோ இன்னைக்கு கேட்டிருந்த கொஸ்டின் வந்து எம்எல்ஏ ஸ்டைல் பொறுத்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹைப்போதசிஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹைப்போதசிஸ்க்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது அது பொறுத்து ஒரு கொஸ்டின், ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. அண்ட் ஆல்சோ சாம்பிளிங்ல இருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். அது பர்டிகுலரா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல இருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இருந்து கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. அண்ட் ஆல்சோ பிளேஜரிசம்ல இருந்து ஒரு கொஸ்டின். பிளேஜரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. லைக் இந்த சர்டைன் பாயிண்ட், இந்த சர்டைன் லிமிட்டை தாண்டினா தட் இஸ் செட் டு பி பிளேஜரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. பிளேஜரிசம் செக் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் ஃப்ரம் ரிசர்ச் ஆப்டிடியூட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. டைரக்டான கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. இது ரொம்ப லென்த்தியா இருந்தது. லென்த்தியா இருந்ததுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாக் டெஸ்ட் எழுதி பாருங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் நீங்க ஸ்க்ரீனை வந்து நிறைய ஸ்க்ரால் பண்ண வேண்டியது இருக்கும். அப் அண்ட் டவுன் ஸ்க்ரால் பண்ணினா தான் யூ கேன் கோ த்ரூ தி என்டையர் பேசேஜ். அது இன்னைக்கு கேட்டிருந்த கொஸ்டின் வந்து ஸ்க்ரால் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப லென்த்தியா இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் தட் ஓகே இது கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருந்தது நினைச்சாங்க. ஸ்டில் பேசேஜ் வாஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எளிமையா தான் இருந்தது. ஓகே, கம்யூனிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ல மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்ல இருந்து தேர் வாஸ் கொஸ்டின். அண்ட் ஆல்சோ பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். எப்பவுமே பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ நெட்வொர்க் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். ஸ்டார் நெட்வொர்க் ஃபாலோ பண்றாங்களா, டாப் டவுன் அப்ரோச் ஃபாலோ பண்றாங்களான்னு இதெல்லாமே பேசிக்கா நீங்க பார்த்துட்டு போக வேண்டிய டாபிக்ஸ். இதெல்லாம் தவிர்க்க முடியாம எவ்ரி கொஸ்டின் பேப்பர் இந்த சர்டைன் டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் உண்டு. ஸோ இன் மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க இந்த முறை. மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஸோ லாஸ்ட் டைம் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல இருந்தே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். ஃபார்முலா பேஸ்டா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் அந்த ஃபார்முலா பேஸ்டா கேட்கும்போது லைக் அதுல ஒரு எப்படின்னா ஒரு வேல்யூ குடுத்து இத சால்வ் பண்ணுங்க அப்படின்னா, அத நீங்க எடுத்து சால்வ் பண்ணிடுவீங்க. பட் உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதோடைய கான்செப்ட் தெரிஞ்சா தான் யூ கேன் ஆன்சர் இட். ஸோ அந்த வகையில இந்த முறையுமே பெர்சன்டேஜ்ல இருந்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அத 3 கேட்டகரியா நீங்க பிரிச்சு படிக்கிறது நல்லது. ஜெனரலா ஒரு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன? எப்படி கால்குலேட் பண்ணும்? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி ட்ரெயின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ ட்ரெயின் வந்து ஒரு போல கிராஸ் பண்ணுது, ஒரு பிரிட்ஜ கிராஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கணும் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல. அகைன் அதே மாதிரி போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ நீங்க இந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கீழ பார்க்கணும். ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணினா எவ்வளோ ஸ்பீட்ல போறாங்க, டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்தா எவ்வளோ ஸ்பீட்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்லயே 3 கேட்டகரியில படிக்க வேண்டியது அவசியம். லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லயும் தெர் வாஸ்
திஸ் அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கு அப்படிங்கும்போது ஸ்பீட் அண்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா பொறுத்தவரைக்கும் இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஸ்கோரிங் ஏரியா. இத மிஸ் பண்ணவே கூடாது நீங்க. அதே மாதிரி சீரிஸ், லெட்டர் சீரிஸ் அல்லது நம்பர் சீரிஸ் ஏதோ ஒரு தலைப்புல இருந்து கண்டிப்பா எவ்ரி கொஸ்டின் பேப்பர்ல அதாவது நமக்கு 12 நாள் எக்ஸாம் நடக்குது. காலையில, மத்தியானம்னு சொல்லி 24 ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்குது. ஆனா இந்த கோடிங், டிகோடிங்கும் இந்த லெட்டர் சீரிஸ் அல்லது நம்பர் சீரிஸ் கண்டிப்பா இந்த 2 தலைப்புகள்ல இருந்துமே கொஸ்டின் இருக்கும். மறக்காம கோடிங், டிகோடிங் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு லெட்டர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டைம் அண்ட் வொர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இத்தன மென் வொர்க் பண்றாங்க, இவ்ளோ ஹார் வொர்க் பண்றாங்க. ஸோ இதோட அவுட்புட் எவ்ளோ இருக்கும்? எவ்ளோ மென் வொர்க் பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் அண்ட் வொர்க் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடா அடுத்து வரப்போற மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ்லலாம் எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா கோடிங், டிகோடிங்ல இருந்து ஒரு கொஸ்டினும், எய்தர் நம்பர் சீரிஸ் ஆர் லெட்டர் சீரிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினும் அண்ட் மீதம் 3 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் வொர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வாட் ஐ கெஸ். ஸோ நீங்களுமே கொஸ்டின்ஸ் எழுதிட்டு வந்து உங்களுடைய எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல போடலாம். ஸோ லெட் அஸ் சி ஹவ் அவர் கெஸ் வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். நமக்கு தெரியும் நம்ம இதெல்லாமே தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் போயிருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணினாங்க அண்ட் தே சால்வ்ட் இட் ஆல்சோ. கரெக்ட்டா சால்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ண ரிவ்யூ வச்சு தான் ஐ அம் டெல்லிங் யூ வாட் வாஸ் த கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது அது எல்லாமே. லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபார்மல் ஃபேலசில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. பொதுவா இன்ஃபார்மல் ஃபேலசில தான் கொஸ்டின் இருக்கும். பட் இந்த முறை ஃபார்மல் ஃபேலசில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்மல் ஃபேலசினா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? இப்போ ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னா தேர் ஆர் சோ மெனி செட் ஆஃப் ரூல்ஸ் டு லேர்ன். நெறைய ரூல்ஸ் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதே மாரி டிடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. லாஜிக்கலி ஈக்வலன்ட் ஃபார்ம் அப்படின்னு அத சொல்லுவோம். ஸோ லாஜிக்கலி ஈக்வலன்ட் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ல இருந்தாலே, அங்க கீழ இருக்கிற டிடக்ஷன்ஸ்ல 4 டைப் ஆஃப் டிடக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்குரிய ரூல் அப்ளை பண்ணி, அதிலிருந்து நீங்க ஆன்ஸர் எடுத்து எழுதுவீங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற யூனிட்டே. ஸோ இது நம்ம ஃபார்மலா குடுத்திருக்க ரூல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் பிரேக் ஆகுதோ, எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ, அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தப்பு பண்றோமோ, அந்த இடத்துல ஃபேலசி உருவாகும். ஸோ ரூல்ஸ பிரேக் பண்ணி வர்ற ஃபேலசி எல்லாம் ஃபார்மல் ஃபேலசின்னு சொல்லுவோம். நீங்க ஒன்ஸ் இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், டிடக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சீங்கனாலே, உங்களுக்கு ஃபார்மல் ஃபேலசி கொஸ்டின் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ டிடக்ஷன்ஸ்லேருந்து வழக்கமா ஒரு கொஸ்டின், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஃபார்மல் ஃபேலசிலேருந்து இன்னொரு கொஸ்டின். ஸோ இதுதான் இன்னையோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். அண்ட் நியாயா பிலாசபிலேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் நியாயா பிலாசபி அப்படிங்கும்போது ஜென்ரலா கௌதமா வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஞ்சம் நீங்க படிக்கணும். அதே மாதிரி நியாயா பிலாசபிலே பெர்செப்ஷன் என்ன? பெர்செப்ஷனோட டைப்ஸ் என்ன? அனுமானா என்ன? அனுமானோட கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் என்னென்ன? அண்ட் அந்த அனுமானால வரக்கூடிய ஃபேலசி. ஸோ நியாயா பிலாசபியே ரொம்ப வாஸ்ட். பொதுவா நமக்கு லைக் எப்படி சொல்றது? இந்தியன் லாஜிக்ஸ்ல வந்துட்டு வேற எந்த கைண்ட் ஆஃப் பிலாசபியும் சங்க்யா, யோகா, வைசேஷிகா, மீமாம்சா இந்த பிலாசபில இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. தே ஆர் ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் நியாயா பிலாசபி அண்ட் அப்பப்போ அத வந்து அரிஸ்டாட்டில் பிலாசபியோட ஐ மீன் வெஸ்டர்ன் லாஜிக்ஸோட கம்பேர் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான். நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் அப்படிலாம் இல்ல. நம்ம கெஸ் பண்ணின இதுதான் வரும். இந்த டாபிக்ல இருந்து இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் லாஜிக்கல் ரீசனிங்ல எப்பவுமே அந்த அழகா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் பொறுத்தவரைக்கும் அது லென்த்தியா இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் லைக் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சது. பெர்சன்டேஜ் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ரொம்ப எளிமையா சால்வ் பண்ற மாதிரி தான் டேட்டா இன்டர்பிரேஷனோட கொஸ்டின் இருந்தது. பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் கண்டுபிடிங்க, பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் கண்டுபிடிங்க, அதே மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஸோ இதுதான் வந்து பெர்சன்டேஜ் டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்த கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான டிஐ தான். பிகாஸ் நம்ம எல்லாமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தானே சால்வ் பண்றோம். நம்ம எங்கேயுமே மல்டிப்ளிகேஷனோ, டிவிஷனோலாம் யூஸ் பண்றது இல்ல. அது ரொம்ப டைம் எடுக்கும். ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது டைம் சேவிங்கா இருக்கும். என்னதான் கொஸ்டின் லென்த்தியா இருந்தாலும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிடி. ஐசிடி வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னு தான் ஸ்டூடண்ட்ஸே சொன்னாங்க. பிகாஸ் கன்வர்ஷன்ல இருந்தெல்லாம் ஒரு கொஸ்டின் இருந்தது. பட் அது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா இருந்தது. ஒரு பர்ட்டிகுலர் நம்பர் குடுத்துட்டு இது எப்படி ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணுவீங்க? இது எப்படி ஆக்டலா கன்வெர்ட் பண்ணுவீங்க? அப்படிங்கும்போது யூ ஹேவ் டூ கன்வெர்ட் இட் இன்டூ எவ்ரி ஃபார்ம் அண்ட் அத குடுத்திருக்க ஆன்ஸர் கரெக்ட்டா இல்லையா? அப்படி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது ட்ரூவா இல்லையா? அப்படிங்கிற மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ கன்வர்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்டர்நெட் த்ரெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? லைக் வார்ம் அண்ட் ஆல்சோ ட்ரோஜன் ஹார்ஸ், லாஜிக் பாம்ப் இந்த மாதிரி இன்டர்நெட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கா குடுத்திருந்தாங்க. இன்டர்நெட் த்ரெட்ஸ் ஓரியன்டடா அந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். அப்புறம் மெமரி டைப். வழக்கமா மெமரி டைப் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க. ஸோ அகைன் தேர் வாஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் தட். பிளாக் பத்தின ஒரு கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர்லயே வந்து ஐ டோல்ட் யூ பிளாகோட டெஃபினிஷன்ஸ் குடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே பாயிண்ட்ல கன்டின்யூ ஆகும்னு சொல்றேன். ஸோ பிளாக்ல இருந்து கொஞ்சம் இன்டெப்த்தான கொஸ்டின் வந்தது. அண்ட் ஐசிடில ஒரு கொஸ்டினோட பேட்டர்ன் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னு ஸ்டூடண்ட்ஸ் சொன்னாங்க. விச் வாஸ் லைக் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி குடுத்திருந்தாங்க. ஒரு 5 கோடு வந்தது.
ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி உள்ள ஒண்ணு குடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தீஸ் வேர் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐசிடி. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க எக்ஸாம் எழுதும்போது ஏதோ ஒரு கொஸ்டின் ஒரு டிஃபரண்டான பேட்டர்ன்ல இருந்தது அப்படின்னா, அத நீங்க பயந்துக்க வேண்டாம். பிகாஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் இல்லையா? நமக்கு தாராளமா நம்ம எக்ஸாம்ல இப்படி கேட்பாங்கன்னு முன்னக்கூட்டியே தெரிஞ்சுட்டு போறது வந்து கொஞ்சம் நமக்கு எக்ஸாம் ஹால்ல ரிலாக்ஸா ஆன்சர் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். ஆங்ஸைட்டி எடுத்துக்க வேண்டாம். ஸோ பீப்பிள் டெவலப்மென்ட் அண்ட் என்விரான்மென்ட் இந்த யூனிட்ல இருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் ஒலிகோட்ரோபிக் லேக். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட மாக் டெஸ்ட் டிஸ்கஷன்ல கூட வாட் வி ஹேவ் டன் இஸ் லைக் யூட்ரோபிக் லேக்னா என்ன அப்படின்னு தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நியூட்ரியன் கன்டென்ட் என்ரிச்டா இருக்கிறதுனால எப்படி ஆல்கல் ப்ளூம் வளர்ந்து அந்த யூட்ரோபிக் லேக் வந்து கம்ப்ளீட்டா பொல்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி அங்க நான் ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். இப்போ நியூட்ரியன் கன்டென்ட்டே இல்ல, ஒரு பியூரான லேக், ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு இந்த வாட்டர் பாடி அப்படின்னா, அது வந்து ஒலிகோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் அ கொஸ்டின் இன் டுடேஸ் கொஸ்டின் பேப்பர். அண்ட் ஆல்சோ வாட்டர் பொல்யூஷன்ல பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட், டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் பத்திலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வி ஹேவ் ரொம்ப டீடைல்டா நம்மளோட மாக் டெஸ்ட் டிஸ்கஷன்ல பண்ணியிருந்தோம். யூ கேன் கோ த்ரூ இட். அதே மாதிரி நேஷன் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ எஸ்டிஜி எம்டிஜில இருந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் இல்ல. ஃபியூச்சர் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பேப்பர்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா எஸ்டிஜி முடிச்சுட்டு போங்க. அண்ட் ஆல்சோ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதுல இருக்கிற அந்த கோல் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுதான் நம்மளோட டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் பத்தி. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருந்தது. இது தெளிவா நான் வீடியோ பண்ணியிருக்கேன். யூ ஹேவ் கான் அக்ராஸ் இட். அண்ட் கிளாஸ்லயுமே நம்ம ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ரொம்ப வைடாவும் வாஸ்டாவும் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம் ஹால்ல போயிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி 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 சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. இவ்வளவுதானா கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் நம்ம இங்க படிக்கும்போது ரொம்ப படிக்கிறோம் இல்லையா? அந்த கேள்விகள் நீங்க எக்ஸாம் ஹால்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலயுமே மார்க் மிஸ் ஆகவே ஆகாது. ஸோ இட் வாஸ் வெரி லைக் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருந்தும் கேட்டிருந்தாங்க. ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல இருந்து கொஸ்டின் இருந்தது. குறிப்பா வந்து பிஆர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில இருந்து போன முறை ஐ டோல்ட் யூ லைக் இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் பார்த்துக்கோங்க தெளிவா. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இதை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதே மாதிரி ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல இருந்து பிஆர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி பத்தின ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அபவுட் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அண்ட் ஆல்சோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியால இருந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் த 10 யூனிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் யூ கேன் புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். வை? பிகாஸ் லைக் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அனாலிசிஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக நாளைக்கு உரிய கொஸ்டின் பேப்பரை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தட் வாஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஈவன் டிஐ, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஐ வில் பி அப்பியரிங் ஃபார் த எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் I can tell you in a very clear way. இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ரிவ்யூ கலெக்ட் பண்ணிட்டு we told you. ஸோ நாளைக்குமே இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த அனாலிசிஸ் ஏன் முக்கியம்னா அடுத்தடுத்து நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம், ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். உங்களுக்கு ஃபர்தர் வேறு டவுட் இருந்தால் கூட யூ கேன் கமெண்ட் டு திஸ் நம்பர். அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, டிசம்பர் பேட்ச் கூட அட்மிஷன்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ ஜூன் எக்ஸாம் வந்து டிலே ஆகி ஆகஸ்ட்டில் வச்சதுனால டிசம்பர் எக்ஸாம் போஸ்ட்பான் ஆகுமான்னு. வாய்ப்பு இல்லை. என்டிஏ வந்து கம்ப்ளீட்டாக ஜூன் அண்ட் டிசம்பர் எக்ஸாம் அந்த சைக்கிளை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த மாதிரி சைக்கிள் மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ எப்போவுமே டிசம்பர் எக்ஸாம் ஆன் டேட் டிசம்பர் 3rd வீக்கோ இல்லை 4th வீக்கோ கண்டிப்பாக அவங்க கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ், சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் கிளிக் பெல் ஐக்கன். நமக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்மிஷன்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ப்ரைஸில் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏர்லி பேர்ட் ஆஃபராக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஆல்.